அம்பேத்கர் குறித்தான புத்தகத்தை வெளியிடும் போது விஜய் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திரு திருமாவளவன் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அதுக்கு நெத்தி அடி பதில இன்னைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே மேடையிலே பேசியிருக்கார். விஜய் சொன்னது உண்மை இல்லை, விஜய் எதுக்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாரு, அந்த புத்தக விழாவினுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப டீட்டெயிலாகவே அவரோட ஸ்பீச்சில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். விஜய பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆதவ் அர்ஜுனா யாரு, இந்த ஆதவ் அர்ஜுனா எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆனாரு, இந்த ஆதவ் அர்ஜுனாவை இன்னும் சில நாட்களுக்குள்ள விசிகால இருந்து நீக்க போறாங்களா, இது குறித்து திருமாவளவன் நேரடியாகவே என்ன பதில் சொல்லியிருக்காரு. விஜய மையமாக வச்சு திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக தினமலர் பத்திரிகை போட்ட திட்டம் என்ன, இந்த திட்டத்துக்கு பின்னாடி குருமூர்த்தியினுடைய ரோல் என்ன, ஆனந்த விகடன், தினமலர், விஜய் இவங்க 3 பேர்த்தையும் ஒன்றிணைக்கிற இடத்துல ஆதவ் அர்ஜுனா எப்படி உள்ள வந்தாரு, உண்மையிலேயே இந்த புத்தகம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, எப்ப யாரால வெளியிடப்பட வேண்டிய புத்தகம், ஏன் விஜயால வெளியிடப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க எனக்கு பரபரப்பா பேசிட்டு கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் குறித்து விஜய் பேசின ஒரு பேச்சு தான். சமீபத்தில் நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழால விஜய் பேசின அந்த கடைசி சில சொற்கள் மிகப்பெரிய சர்ச்சையை தமிழ்நாடு முழுக்க எழுப்பியிருக்கு. ஃபுல் ஸ்பீச்சில் கடைசியில் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விழாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவனால் வர முடியல, அவர் வர முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அவரை நிர்பந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வலுக்கட்டாயமா இன்சர்ட் பண்ணி அவர் சொல்லிட்டு போன விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இந்த 2 நாட்களாக பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை, அந்த புத்தகத்தை ஒருங்கிணைச்ச வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவரும் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இவர் பேசின விஷயங்களும் தான் மிக பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு, 2026 மன்னராட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி திமுகவை நேரடியாகவே அவர் தாக்கி பேசினாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து பேசின விஜய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தார். அதாவது இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் அவர்கள் வரமாறி இருந்ததை கூட்டணி கட்சிகள் சேர்ந்து அவரை இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு நிர்பந்திச்சு தடுத்துட்டாங்க, அவருக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை விசிகாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார். அதுக்கு நெத்தி அடியான ஒரு பதிலை இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே மேடையில் இன்னொரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அம்பேத்கரை கமாடிட்டியாக பயன்படுத்தக்கூடாது, அப்படி நாங்கள் பயன்படுத்தலை, அம்பேத்கரை நாங்கள் ஐடியாலஜியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற சொல்ல அவர் தெளிவாக விஜய்க்காகவே சொல்லியிருக்கார். அதாவது அம்பேத்கர் புத்தகத்தை, தொகுக்கப்பட்ட கட்டுரைகளை அரசியல் உள்நோக்கத்துக்காக அந்த மேடை ஆனந்த விகடன் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையும் தினமலர் அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகையும் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்ட அந்த மேடையில் அந்த புத்தகத்தை கொண்டு வச்சு அதை ஒரு கமாடிட்டியாக, ஒரு பண்டமாக, ஒரு அரசியல் பேரம் பேசக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தி விஜயையும் விசிகா தலைவர் திருமாவளவன்களையும் ஒரே மேடையில் உட்கார வச்சு ஒரு கூட்டணியை ஏற்படுத்துறதுக்கான, அதாவது திமுகவுக்கு பலத்தை இழக்கிற மாதிரி, அவங்களுடைய கூட்டணி ஒட்டுமொத்தமாக பின்னடைவை ஏற்படுத்துற மாதிரி விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக இந்த பத்திரிகைகள் சேர்ந்து நடத்தின இந்த விழாவை திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே தவிர்த்தாரு. அதுக்கான அறிக்கையும் கொடுத்தாரு இல்லையா, அந்த அறிக்கையில் அவர் ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு வரல அப்படிங்கிறது தெளிவாகவே சொன்னார். அந்த மேடையே ஒரு பொலிட்டிக்ஸான ஒரு விஷயம், அது முழுக்க முழுக்க அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது விஜய் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதற்கு கூட திருமாவளவனால் வர முடியல, அந்த அளவுக்கு நெருக்கடின்னு சொன்ன வார்த்தையை தான் ரொம்ப சரியாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் சொல்றாரு. விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் அம்பேத்கர் அப்படிங்கக்கூடிய சொல்லையும் அவர் குறித்தான கருத்தையும் அந்த புத்தகத்தையும் கமாடிட்டியா பயன்படுத்துறாங்க, அரசியல் பேரம் பேசக்கூடிய, கூட்டணி பேரம் பேசக்கூடிய ஒரு டூலா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நெத்தி அடிபதில இன்னைக்கு அவர் டைரக்டாவே பேசிட்டார். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம்பேத்கரை இங்க 2 விதமா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஒன்று, அம்பேத்கரை ஒரு கமாடிட்டி, அதாவது அவர் பேரை சொல்லி, அவர் படத்தை பயன்படுத்தி, அவர் எழுதின புத்தகங்களை பயன்படுத்தி இங்கே கூட்டணி பேசுறதுக்கும் அரசியல் லாபம் பெறதுக்கும் ஃபினான்ஷியல் பலன்களை எதிர்பார்க்கறதுக்குமான வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதா திருமாவளவனும் நேரடியாக சொல்றாரு. அதாவது கிரவுண்ட்ல கொண்டு போய் அம்பேத்கரை நேரடியாக களத்தில் சேர்த்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. குறிப்பா தலைவர் தொல் திருமாவளவன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமை தமிழ்நாடு முழுக்க
அம்பேத்கர் சித்தாந்தங்களை கொண்டு சேர்த்தினார். அதனால தான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, அம்பேத்கரை நாங்கள் சித்தாந்தமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் சில பேர் கமாடிட்டியாக, பண்டமாக, பேரம் பேசக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றாரு. விஜய்க்கு நேரடியாகவே இது வந்து ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அவர் வந்து எம்பி, இந்த எம்பி நேரடியாகவே சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விஜய் ஏதோ கட்சி ஆரம்பிச்சதே விசிகாவோட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு. விசிகாவை எப்படியாவது கூட்டணியில் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு சொந்தமாக நிற்கிறதுக்கு எந்த பலமே இல்லாம பயமா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதாவது விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நேரடியாக போய் மக்களை சந்திக்கலாம், பிரச்சாரம் பண்ணலாம், மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய கொள்கைகளை விளக்கலாம், மக்களுடைய போராட்டங்களுக்கு போய் கூட நிற்கலாம், மக்களுடைய பிரச்சனைகளை போய் கேட்கலாம், அவங்க பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வேலையெல்லாம் செய்யாம கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளா கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய, கிராஸ் ரூட்ல சக்தி வாய்ந்த கட்சியா இருக்கக்கூடிய விசிகா மாதிரியான கட்சியை நம்பி இவங்க கூட்டணிக்கு வருவாங்க, நம்ம ஜெயிப்போம், நாம முதலமைச்சர் ஆவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு கனவுல வந்து உட்கார்ந்து இருக்காரா அப்படிங்கிறதான் ரவிக்குமார் வெளிப்படையாவே கேட்கிறாரு. யதார்த்தத்தில் இது நேரடியான ஒரு கேள்விதான். 40 வருஷமா கிரவுண்ட்ல வந்து விசிகா அப்படிங்கிற கட்சி இருக்கு. ஆனா அந்த கட்சியை தன்னோட கூட்டணிக்கு வரணும், அந்த கட்சியை கூட்டணி கட்சிகள் வந்து நிர்பந்திக்கிறாங்க, மிரட்டுறாங்க, அவரை திருமாவளவர்களை வந்து இறுக்கமாக வச்சு அவரை வந்து கூட்டணி விட்டு வெளியே ஓட முடியாம ஒரு நெருக்கடியில் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை யார்கிட்ட விஜய் ஏற்படுத்த முயற்சிருக்காரு அப்படின்னா விசிகாவினுடைய தொண்டர்கள்ட்ட, விசிகாவினுடைய தம்பிகள்கிட்ட, விசிகாவினுடைய கிரவுண்ட் கேரக்டர்கிட்ட, இவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே திமுக இல்லை மற்ற கட்சிகள் விசிகாவையும் விசிகாவினுடைய தலைவரையும் தன்னுடைய கூட்டணி நிர்பந்தத்திற்குள் இறுக்கமாக வச்சிருக்காங்க, அதுக்கு அவர் பணிஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே விசிகா தலைவர் மேல ஒரு அவதூற பரப்புற மாதிரியான, அதாவது புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு அவதூற பரப்புற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் விஜய் சொன்னாரு. அதுக்கு நேரடியான பதில தான் காலையில வந்து ரவிக்குமார் வந்து அவரோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அவரு வெளிப்படையா சொல்றாரு, நீங்க கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? மக்கள்கிட்ட வேலை செய்யறதுக்கு தானே, போய் மக்கள்கிட்ட வேலை செய்யுங்க. ஆனா விசிகா வரும், விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்கள் வருவாங்க, அவங்க வந்து விஜய் கட்சியோட சேருவாங்க, அவங்க சேர்ந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு ஏன் எதிர்பார்க்குறீங்க? இதை நம்பியா நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாமளே அதை நேரடியாக கேட்கலாம். விஜய் கட்சி ஆரம்பிச்சீங்க, போய் மக்கள்கிட்ட வேலை பாருங்க, வேலை பார்க்கறதுக்கு இன்னொரு கட்சிட்டு இருந்து ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஸோ அப்போ நேரடியாகவே காலையில் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவர்கள் நேரடியாக சொல்லிட்டாரு, உங்களுக்கு அம்பேத்கர் வந்து ஒரு பொருள், பண்டமாற்று பொருள், லாபத்தை அடைகிறதுக்கான ஒரு கமாடிட்டி, ஆனால் எனக்கு அது கிடையாது, நான் சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்தேன் அப்படின்னு நெத்தி அடி பதில சொல்லிட்டாரு. இது இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விழாவை நடத்தினது ஆனந்த விகடனாக இருக்கலாம், இந்த விழா குறித்தான விஷயங்களை வெளியே பப்ளிக்காக கொண்டு போனது தினமலராக இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே உள்ளிருந்து இந்த புத்தகத்தை தயாரிக்கிற வேலையும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற வேலையும் பார்த்தது யார் அப்படின்னா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா. யார் இந்த ஆதவர்ஜுனா? இந்த ஆதவர்ஜானுடைய பேக்ரவுண்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய லாட்ரி கம்பெனி வச்சிருந்த மார்டின் அவர்களுடைய மருமகன். பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜுனா திடீர்னு விசிகாக்குள்ள வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கி உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்படியாவது வந்து விசிகா வந்து விஜயோட கொண்டு சேர்த்துடணும், தனக்கு எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக விசிகாவையும் கொண்டு போய் விஜய்கிட்ட அடமான வைக்கிற வேலையை வந்து பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த புத்தக வெளியீட்டு விழா மேடையில் வந்து இந்த ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த பேசுறாரு. அதாவது காஞ்சி சங்கராச்சாரியா பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த சங்கராச்சாரியா நல்லவர், பல பேர் போலீஸாமையா இருக்காங்க, அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுறாரு. இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன சாதிய வர்ணாசிரம பண்பாட்டை தொடர்ச்சியாக எதிர்த்தவர் அண்ணல் அம்பேத்கர். அது குறித்து ஆயிரக்கணக்கான பக்கங்கள் புத்தகமாக எழுதியவர் அண்ணல் அம்பேத்கர். ரிசர்வேஷன் இந்தியாவுக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அதை கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். இங்கே வந்து பெண்கள் படிக்கக்கூடாது, தலித்துக்கள் படிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சூத்திர சாதியை சார்ந்த யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு காலங்காலமாக இந்த சனாதன தர்மத்தை, இந்த வர்ணாசிரமத்தை பின்பற்றி வந்தது எதுனா இந்த காஞ்சி மடங்கள் தான், இந்த காஞ்சி பெரியவர்கள் தான். இந்த காஞ்சி பெரியவர் ஜாதிக்கு எதிராக போராடி இருக்காரா? இந்த காஞ்சி பெரியவர் வந்து சனாதனத்துக்கு எதிராக போராடி இருக்காரா? இந்த காஞ்சி பெரியவர் பெண் விடுதலை அடையணும், பெண்ணுக்கு சொத்துரிமை கிடைக்கணும் அப்படின்னு போராடி இருக்காரான்னா எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை கிடைக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள், குறிப்பா சுயமரியாதை இயக்கம் 1929 சட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்த குரூப் தான் இந்த சங்கரமட குரூப். ஆனா சங்கரமடத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார நல்லவர்னு அம்பேத்கருடைய மேடையில சொல்றதுதான் பெரிய அதிசயமா இருக்கு. ஸோ எந்த விதமான அரசியல் புரிதலுமே இல்லை. மேடைக்கு மேலே சொல்றாரு, நான் நிறைய புத்தகங்களை படித்தேன் அப்படிங்கிறாரு. அம்பேத்கர் யாரு, சங்கராச்சாரியார் யாருங்கிற அடிப்படை கூட தெரியாத இந்த ஆதவர்ஜுனா
அந்த மேடையில் அம்பேத்கரை வந்து புகழ்ற மாதிரி சங்கராச்சாரியாரை புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஆதவர்ஜுனா தாங்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கு, எப்படியாவது ஒரு எம்பி சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலில் ரொம்ப முயற்சி பண்ணார். 2024 இந்த தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் திமுக போய் அவர் எம்பி சீட்டு கேட்டு பார்த்தாரு, அங்கே கிடைக்கல. அவர்கிட்ட எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுமே இல்லை, வெறும் பணத்தை மட்டுமே வச்சுட்டு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சிரும், நாம பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆயிலா வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவெல்லாம் கண்டாரு. அந்த கனவு எதுவும் பலிக்காத போது அவர் திமுக இருந்து வெளியே வந்து விசிகால போய் சேர்ந்து அங்க போய் ஒரு எம்பி சீட்டு கேட்டு பார்த்தாரு, அங்கேயும் கிடைக்கல. ஏன்னா காலங்காலமாக கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் எம்பி சீட்டு கிடைக்கும். கிரவுண்ட்ல இருந்து மேலே வந்திருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 15 வருஷம் 20 வருஷம் கட்சிக்காக வேலை பார்த்துருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு அரசியல் கட்சியிலாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் டிராவல் பண்ண ஆட்களுக்கு தான் ஒரு கட்சிக்கு மாறும்போது ஒரு சீட்டு கிடைக்கும், ஏதோ ஒரு பொசிஷன் கிடைக்கும். எங்கேயுமே இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு கட்சிக்குள்ள உட்காந்துட்டு என் பணம் இருக்கு, எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னா எந்த கட்சியுமே கொடுக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இவருக்கு விசிகால வந்து போன தடவை எம்பி சீட்டு கொடுக்கல. ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த திமுக கூட்டணியோட விசிகா இருக்கிற வரைக்கும் எம்பி சீட்டு கிடைக்காது, எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, எப்படியாவது விசிகாவை இங்கிருந்து பிரிச்சு, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து பிரிச்சு விஜயோட கொண்டு சேர்த்து இது கூட இன்னும் சில கட்சிகள்லாம் ஒன்னா கொண்டு வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அலையன்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற அஜெண்டாவை ஆதவர்ஜுனா ஃபிக்ஸ் பண்றாரு. இது முழுக்க முழுக்க ஆதவர்ஜுனாவது மட்டுமேனா கிடையாது, ஆதவர்ஜுனாவுக்கு தேவை ஒரு எம்பி பதவி தான். ஆனா இந்த அஜெண்டா ஏற்கனவே தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய துக்ளக் டீமுக்கு வந்து நிறைய இருக்கு. துக்ளக் டீம்னா வேற யாரும் கிடையாது, ஏற்கனவே சோ இருந்தாரு, இப்ப துக்ளக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி. அதாவது தமிழ்நாட்டினுடைய RSS பார்ப்பன பின்புலம் இருக்கு இல்லையா, அந்த பார்ப்பன பின்புலம் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஒண்ணும் இல்லாம உடைச்சிட்டு அதுக்கு எதிராக மாற்றாக ஒரு அணியை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பல நாள் கனவு. அதுல ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்னன்னா, அதிமுக ஒன்றும் இல்லாம உடைச்சிட்டாங்க. இவங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சசிகலாவும் தினகரனும் அதிமுகவை கையில் எடுத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது அவங்கள ஒட்டுமொத்தமாக அதிமுக இருந்து அப்புறப்படுத்திட்டு அதிமுக பின்னாடி வந்து 4-3 உடைச்சு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க இல்லையா, அதே போல திமுகவையும் உடைச்சிடணும், திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க புதுசா ஒரு கட்சியை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் உள்ள வர்றதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக இந்த குருமூர்த்தி, தினமலர் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த சதியை செய்யறாங்க அப்படிங்கிறத நேத்தே திருமாவளவன் அவர்கள் நேரடியாகவே வெளிப்படையாக சொன்னார். ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை, காலங்காலமாக 30-40 வருஷமா நான் அரசியல் இருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட என்னை பற்றி செய்தி போடாத பத்திரிக்கை முதல் பக்கத்தில் நானும் விஜயும் மேடை ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன் செய்தி போடுறாங்க? அப்போ இந்த அஜெண்டா என்ன? இந்த புத்தகம் பல மாதங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தை தொகுக்கும் போது இதை வந்து வெளியிடுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கூப்பிடலாம், ராகுல் காந்தியை கூப்பிடலாம் அப்படின்னு தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் பிற்பாடு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியாக விஜயை கூப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் மேடையில் வச்சு ஒரு புது கூட்டணி குழப்பத்தை உருவாக்கலாம் அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு அஜெண்டாவை RSS பிஜேபியினுடைய அஜெண்டாவை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது தான் நேற்றுக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவே அவர் சொன்னார். இந்த தினமலர் பத்திரிகைக்கும், அதாவது நேரடியாகவே தினமலர்னு சொல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை அப்படின்னு சொன்னார், அது வேற யாரும் கிடையாது, தினமலர் தான் முதல் பக்கத்தில் செய்தி போட்டாங்க. அந்த தினமலர் பத்திரிகைக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு? இந்த புத்தகம் உருவாக்கப்படுறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா விசிகால் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் காமனுக்கும் அது இல்லாமல் விகடன், இந்த 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இந்த விஷயம் வந்து தினமலருக்கு போச்சு, தினமலர் ஏன் இவ்வளவு பெரிய செய்தி வந்துச்சு அப்படிங்கிறது குறித்தான கேள்வியையும் நேத்தே அவர் முன் வச்சிருந்தாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் தினமலர், இன்னொரு பக்கம் ஆனந்த விகடன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டத்தை போட்டு விசிகாவை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்து எடுத்து RSS அஜெண்டாவை திணிக்கக்கூடிய விஜய் கட்சியோட ஒன்று சேர்க்கிறதுக்கான வேலையை இந்த ஆதவர்ஜுனா பார்த்துருக்காரு அப்படிங்கிறதா இந்த ஒட்டு மொத்தத்திலும் தெரிய வருது. ஆனால் இதெல்லாம் பாட்சா பழிக்காது. கிரவுண்டில் நான் யாரு, எவ்வளோ சித்தாந்தமான ஆளு, என்ன நினைச்சாலும் என் கட்சியை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே வந்து திருமாவளவன் இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் பயந்துட்டாரு அப்படின்னாங்க. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு மேடை கூட திருமாவளவன் போக முடியாத அளவுக்கு பயப்படுறாரு கூட்டணி கட்சிகள் நினைச்சு அப்படின்னு சொல்லி திரு தமிழிசை சொன்னாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து நேரடியாகவே ரொம்ப தைரியமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர முடியாது, வந்தால் இது வந்து ஒரு அரசியல் டிபேட்டாக மாற்றுவாங்க, இது அரசியல் டிபேட்டாக மாற்றுறதுக்காகவே தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தப்படுது அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொன்னார். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கிளீன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு. நான் வரமாட்டேன், நான் ஏன் வரல, எதுக்கு வரல அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுத்து முடிச்சுட்டு தான் அவர் அந்த நிகழ்ச்சிக்கே போகாமல் இருந்தார். இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விசிகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பல பேர் ஆதவர்ஜுனாவுக்கு நேரடியாகவே எதிராக இருக்காங்க. அது
ஷானவாஸாக இருக்கட்டும் இல்லை ரவிக்குமாராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கட்சியில் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒருத்தர் நேரடியாகவே திரு திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக செயல்படுறார், அவருடைய பேருக்கு வந்து களங்கம் விளைவிக்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அவரையே எச்சரிக்கிற மாதிரியான பதிவுகளை போடுறாங்க, டிவி டிபேட்டில் பேசுகிறாங்க. அப்போ கூடிய விரைவில் இந்த ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவுக்காக விசிகாவை வளைக்க பார்க்குற இந்த அஜெண்டாவை தூக்கி எறிந்து உடைச்சு அவரை கட்சி விட்டு நீக்கிற வேலையை பார்ப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இது குறித்து தான் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனா கட்சி விட்டு வெளியேற்றப்படுவாரா, அவர் வந்து எப்படி இந்த கட்சிக்குள்ளே வந்தார், அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த கட்சியை வந்து இறுக்கமாக பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்லாம் ஒரு நரேஷன் வைக்கிறாங்க. ஆனால் கட்சி இன்னும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நான் சொன்னால் கிரவுண்ட் வரைக்கும் என் தம்பிகள் கேட்பாங்க அப்படின்னு இன்னைக்கு ஸ்பீச்சில் வந்து மிக தெளிவாக திருமாவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அடுத்தடுத்து ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.